அபியோட ஸ்கூல் பேக் மட்டும் இங்க இருக்கு. ஆனா அபிய காணோம். இங்கதான் பக்கத்துல யார் வீட்லயாவது இருப்பா. நான் போய் பார்த்துட்டு வரேன். சக்தி, நான் பக்கத்து வீட்ல இருக்காளான்னு விசாரிச்சுட்டு வரேன். சரிம்மா, நீ கேட்டு விசாரி. நான் எதிர் வீட்ல போய் கேக்குறேன். சரிம்மா. அக்கா, அபி உங்க வீட்டுக்கு வந்தாளா? வரல சக்தி. இங்க ஐயோ, அங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பா. சரி, நான் போய் சரி பாக்குறேன். சக்தி. வேற எதுவும் சாப்பிடுறியா? எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். அது வாங்க தெரியா? சரி, வாங்கி தரேன். என்னம்மா, ஏன் ஓடி வரீங்க? எங்க அபி பாப்பா இங்க எதுவும் வந்தாளா? வரலையே. ஏன், என்னாச்சு? இல்ல, அவ பேக் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவளை காணோம், அதான் இங்க எதுவும் வந்தாளான்னு கேட்டேன். வரலக்கா. சரி, நான் பக்கத்துல எல்லாம் விசாரிக்கிறேன். சரிக்கா. சரி, நல்லா தேடி பாருங்கக்கா. எங்க போனான்னு தெரியலையே. இந்தா, நீ கேட்ட ஐஸ்கிரீம். சாப்பிடு. ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்க. நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னு வீட்ல சொல்லிடாத. சரி, சொல்ல மாட்டேன், சாப்பிடு. அபி, அபி, அபி. அம்மா, அம்மா, அபி அந்த அம்மா பாத்தீங்களா? இல்லம்மா, எங்கேயுமே இல்ல. சக்தி, அங்கெல்லாம் பாத்தியா? அங்கேயும் இல்லம்மா. ஐயோ, இந்த பக்கமா யார் வீட்லயும் அபி இல்ல. ஸ்கூல் பேக் இங்க வச்சுட்டு அவன் எங்க போயிருப்பா? ஐயோ, அபி எங்க போனானே தெரியலையே. கோயில்ல இருந்து வர லேட் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா அவளையும் கூட்டிட்டு கோயிலுக்கு போயிருக்கலாம். ஐயோ கடவுளே, ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? அபி, 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 அபி எங்க போன? அபி, 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 அபி. போதுமா? இப்பதான் கிளம்பலாமா? சார், எவ்வளோ? ஒரு நிமிஷம் சார். சார், 700 சார். கேஷா சார்? தேங்க்யூ சார். ஓகே.
ஆசையா இருக்கு. என்ன பார்க்க கூட்டிட்டு போறியா? நேரமாச்சு. வீட்ல உன்னை தேடுவாங்கல்ல. ப்ளீஸ் வேலு, என் அம்மா எங்கேயும் கூட்டிட்டே போக மாட்டாங்க. என்ன ஒரே ஒரு தடவை பார்க்குக்கு மட்டும் கூட்டிட்டு போயேன். சரி, கூட்டிட்டு போறேன். ஐ ஜாலி. சக்தி, அழாத சக்தி. இரு, நான் அந்த ஆட்டோ டிரைவருக்கு வேணா கால் பண்ணி விசாரிக்கிறேன். அம்மா, அழாத சக்தி. சொல்லுங்கம்மா. அபியா எத்தனை மணிக்கு வீட்ல டிராப் பண்ணீங்க? எப்பவும் போலதாம்மா. வீட்டில் 5 மணிக்கு அபியை ட்ராப் பண்ணிட்டேன். உங்கள் வீடு பூட்டி இருந்ததுனால அபியை கேட்டுக்கிட்ட நிற்க சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அபி வேற எங்கேயாவது போறேன்னு உங்ககிட்ட சொன்னாலா? இல்லையேம்மா. ஏன், ஏதாவது பிரச்சனையா? ஆமா அண்ணா, அபிய காணோம். என்னம்மா சொல்றீங்க? ஆமா அண்ணா, அபியோட ஸ்கூல் பேக் மட்டும் கேட்டுக்கு வெளியே இருக்கு. அபிய காணோம். அபி, எங்களுக்கு ஒரே பதட்டமா இருக்கு. அதான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. பக்கத்தில் தான் எங்கேயாவது இருப்பா. நல்லா தேடி பாருங்க. சக்தி, நம்ம கிட்ட சொல்லாம அபி எங்கேயும் போக மாட்டாளே. அப்படி போயிருக்கானா? அவளுக்கு வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் நடந்திருக்காது. சக்தி, நீ அழாத சக்தி. பார்க் வந்துருச்சு. ஹாய். குட்டி போனி டெய்லு கியூட்டா கையில் மாட்டிக்கிட்டா நிலவோடு மார்னிங் வாக்கா கியா முய்யா டாக்கா சும்மா இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஓடி போட்டா. பேபி மம்மி நான் தானே, பேபி டாடி நான் தானே, எந்தன் உலகம் நீதானே, எந்தன் இதயம் நீதானே. ஏ ஹே 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 ஏ ஹே 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 ஐயோ, அபி. பட்ட பகல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த புள்ளைய இப்படி யாரோ கடத்திட்டு போயிருக்காங்களே. காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. நீங்க யாராவது வீட்டில் இருந்திருந்தா அபியை கடத்திட்டு போயிருக்க மாட்டாங்கல்ல. நீங்க வீட்டை பூட்டிட்டு போனதுதான் தப்பு. எங்க போயிட்ட அபி? எல்லாம் என்னோட தப்புதான். அபி வரதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு போனோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அபியை யாரும் தூக்கிட்டு போயிருக்கணும்.